வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் தொக்கு தான் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்தது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். அதில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு 2 பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான சால்ட்டு இதையும் போட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இது கூடவே 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவி பதத்துக்கு தான் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கூடவே மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், அதை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். நீங்கள் மல்லி தூள் மிளகாத்தூள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே சமைக்கிற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்காச்சு. இது கூடவே கொஞ்சம் இதை நம்ம கிரேவி பதத்துக்கு வேக வைக்க போகிறோம். இதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். ப்ரானை நிறைய நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. அது ரப்பர் மாதிரி ஆகிட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்காது, சவுக்கு சவுக்குன்னும். அதனால் ப்ரானை நம்ம 5 to 7 மினிட்ஸ் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவி நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கணும் திக்காக. அதுக்காக இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுட்டு இது நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரானை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவும் திக்காக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரானை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ போல் ப்ரானை அந்த முதுகில் அதுக்கு ஒரு கருப்பாக ஒரு நூல் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சாச்சு மூடி போட்டு. இங்கே பாருங்க, இன்னும் தண்ணி வருது. அந்த ப்ரானில் அதிலேயே குக் பண்ணும்போதே அதுலேருந்து தண்ணி வரும். நம்ம அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் திக்காக இருக்கும், தொக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருந்தது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி அதில் போட்டு நம்ம இறக்குனோம்னா அந்த கருவேப்பிலை வாசனையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என்ன எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.